சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளில் முதல் பகுதி உற்றாகாரத்திலே முதல் 2 சத்தியங்களை தேவ கிருபையினாலே நாம் அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை சுதந்திரமாக பெற்றிருக்கிறோம். இப்போதும் 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த 2வது பகுதியிலே 3 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, ஜீவ அப்பங்களை புசிக்கிற ஆராய்ச்சியின் செய்தி. 2, ஜீவ ஒளியை குறிக்கின்ற சத்திய சாட்சி. 3, ஜீவ வாசனையை வெளிப்படுத்துகின்ற சத்திய ஒப்பு கொடுத்தல். இந்த 3 விதமான சத்தியங்களை நாம அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு கிருபையா சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் அருள இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக 2வது பகுதியிலே 3 சத்தியங்களையும் நாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற இருக்கிறோம். முதலாவதாக ஜீவ அப்பங்களை 12 சத்தியமாக நாம் ஜீவ ஆகாரம் போல் புசிக்க ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம என்ன அதிகாரத்தை ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம்? அப்படியானால் இன்றைக்கு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை அதிகார ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் வருது? 24 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 24 வசனங்களுக்குள்ள ஒரு வார்த்தைய முதலாவது நம்ம மைய வார்த்தைய எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு வசனத்தை மைய வசனமாகவும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த 2லும் 3 சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மைய வார்த்தைக்காக ஜீவ வசனம் ஒன்னையும் மைய வார்த்தைக்காக மரண சம்பந்தமான ஒரு வசனத்தையும் எடுத்து அவைகளையும் 3 பிரிச்சு 6 சத்தியமா நம்ம கேட்க இருக்கிறோம். ஆக மொத்தம் 12 சத்தியங்களை 12 ஜீவ ஆகாரமா நம்ம புசிக்க இருக்கோம். ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்துக்கும் உயிர் வாழ்வதற்கு புசிப்பு எத்தனை முக்கியமோ அதை விட உள்ளான ஜீவன் வாழ்வதற்கு ஜீவ ஆகார புசிப்பு முக்கியம்.
ஜீவ ஆகாரமா நாம புசிக்க முதலாவது மைய வார்த்தையை எழுதிக் கொள்வோம். மைய வார்த்தை ஆசீர்வாதம். 17ஆம் வசனத்துல 2 முறையும் 18ஆம் வசனத்துல 1 முறையும் வந்திருக்கு. மைய வார்த்தைய அதற்குரிய வசனங்களை நம்ம எழுதியாச்சு அப்படின்னா மைய வசனமா 18ஆம் வசனத்தை குறிப்போம். கொஞ்சம் இங்க கவனிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம வீடுகளுக்கு போன பிறகு அத தேவ பக்தியோடு நிறுத்தி நிதானமா 2 அல்லது 3 முறை வாசிக்கணும். இங்க நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால அதை செய்ய முடியவில்லை. இந்த அதிகாரத்துல தெய்வீக கணக்கின்படி 3 முறை எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தையா ஆசீர்வாதம் என்ற வார்த்தைய நம்ம எடுத்துக்கொண்டோம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தைய எனக்கு விளங்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. புறஜாதி மக்களா இருக்கட்டும், தேவ ஜனமா இருக்கட்டும், எல்லாருமே ஆசீர்வாதத்தை அதிகமா விரும்பக்கூடியவங்க. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி புறஜாதி மக்கள் எப்படி முழுமையான சத்திய அறிவை கொஞ்சம் கூட அடையாம இருக்கிறாங்களோ அந்த வகையில தான் கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஆசீர்வாதம் தேவை போல ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் உலக மக்களை போல ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மை பொறுத்தவரையிலே ஆசீர்வாதத்தை வேதத்தில் எழுதியிருக்கிற வரிசை பிரகாரமாக எப்படி முக்கியத்துவம் முதல்ல எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, எப்படி ஆசீர்வாதத்துல முக்கியத்துவம் 2வது ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கிறது, எப்படி 3வது இப்படி கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த வருஷ கிரமத்தின்படி நம்ம அறிஞ்சிருக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு எல்லா விதமான உலக ஆசீர்வாதங்களும் தேவையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதன்மைப்படுத்தும். என்ன பொறுத்தவரையில கிறிஸ்தவங்களை விட உலக மக்கள் பரவாயில்லைன்னு சொல்லுவேன். எப்படி அப்படின்னா நல்லா கவனிக்கணும். குறிப்பா தமிழ் மக்களுடைய வாழ்த்துதலை கவனிச்சீங்கன்னா நல்லா விளங்கும். ஒரு திருமணம் ஆகக்கூடிய கணவனையும் மனைவியையும் புது பொண்ணையும் புது மாப்பிள்ளையும் பெரியவங்க இப்படி வாழ்த்துவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு. இந்த 16ங்கிறதுல சரீர பிரகாரமா பிள்ளைய பெக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய குணநலம் சார்ந்த கருத்துக்கள் அதுல மறைஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. உலக மக்கள் கூட ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனோடு தொடர்புடைய குணநலன்களை சார்ந்து ஆசீர்வாதமா ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ மக்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படி என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் பெருசா இருக்கணும், நான் சிறப்பா இருக்கணும், குறுகிய வட்டத்துல உலக ஆசீர்வாதங்களை சார்ந்த வாழ்க்கை நடத்துறோம். நம்ம சத்தியமாக்க ஜனமா சத்தியத்திற்கும் வசனத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனமா நம்ம அதிகமா என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது உள்ளான மனிதனுக்கு. 2வது உலக ஆசீர்வாதம், இது சரீரத்துக்கு. 3வது நித்திய ஆசீர்வாதம், இது மகிமையின் மனிதனுக்கு. இந்த 3 வகையில தான் நம்ம ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவும் சுதந்திரிக்கவும் பிரயாசப்படவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். இப்ப குறிச்சுக்கங்க, முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலக ஆசீர்வாதம். 3வது நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நித்திய ஆசீர்வாதம். இதுக்கெல்லாம் வசனம் எடுத்து கொடுக்கிறது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனா வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவ ஜனங்க தான் அப்பங்களை சுடணும். யார் அப்பங்களை சுடணும்? ஆமா, தேவ ஜனங்கள் அப்பங்களை சுட்டுதான் ஆசாரியனிடத்துல கொண்டு வரணும். ஆசாரியன் அதை வாங்கி அடுக்கி வைக்கணும். உள்ளபடி பார்த்தா ஆராய்ச்சி செய்தியை நீங்க தான் தயார் பண்ணி கொண்டு வரணும்.
எவ்வளவு நாள் நாங்களே உங்களுக்கு தயார் பண்ணி ஆசாரியனா கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேவ ஜனமா உங்களுக்கான பொறுப்பு என்ன? அதனாலதான் மைய வார்த்தைக்காக வசனங்களை கண்டுபிடிங்கன்னு உங்களுக்கு சொல்றோம். ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறீங்க, கர்த்தர் அறிவார். ஒரு சிலர் நீ என்ன வேணா சொல்லுப்பா, நாங்க அப்படித்தான் பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறீங்க. அதையும் தெய்வம் அறிவார். உருப்படியா தேவ ஜனமா வசனங்களை கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கைய நல்ல மாதிரி ஆசீர்வாதமா வச்சுக்க பாருங்க. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இந்த உலகத்துல வாழ்றீங்க, இன்னும் 1,00,000 வருஷம் வாழ போறோமா? சொல்லுங்களேன். இப்ப ஆண்டனிக்கு என்ன 1,00,000க்கு 2 வயசு கம்மியா 3 வயசு கம்மியா? ஒரு முடியெல்லாம் பாத்தீங்கன்னா தகதகன்னு இருக்கா? எனக்கு சந்தேகமா இருக்கு. 1,00,000 வருஷமா வாழ போறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆமை வாழ்ற வாழ்க்கை கூட நம்ம வாழ்றது இல்லை. என்ன வாழ்க்கை? ஆமையோட வருஷம் என்னன்னு தெரியுமா? நம்மள மாதிரி பல மடங்கு வாழ்க்கை நடக்கும். சுமார் 400-500 வருடங்களுக்கு மேல ஆமை வாழும். நம்ம இங்க 40ல நாக்கு தள்ளுது. உட்கார்ந்தா எந்திக்க முடியலங்கிறோம், எந்திரிச்சா உட்கார முடியலங்கிறோம், படுத்தா தூக்கம் வரலங்கிறோம். நம்ம நிலைமை. இந்த கொஞ்சோண்டு வாழ போற இந்த வாழ்க்கைய பெருசா நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல தேடி ஓடி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே. மைய வார்த்தைக்கு 3 வசனத்தை இந்த வாரம் 7 நாள் இருக்குதே, 2 நாளுக்கு இடையில ஒரு வசனம் கண்டுபிடிக்க முடியாதா? இனிமே கர்த்தர் உங்களை எல்லாம் எதுல அடிச்சு திருத்த போறாருன்னு எனக்கு தெரியல. சரணம் இருந்தா செய்வோம், இல்லன்னா எப்படி வேணா வாழ்க்கைய நடத்துவோம். மைய வசனம் 18ஆம் வசனம். அது ஒரு எடுத்து தேவ மகிமைக்காக வாசிங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 1 உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் 2 என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 ஒரே வசனம், ஆனா 3 சத்தியம் இருக்கு. ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். 2வது சத்தியம் என்ன அப்படின்னா, அவனுடைய கீழ்ப்படிதலை வச்சு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவனுடைய கீழ்ப்படிதல் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நிறைவேறுங்கிறதுக்காக தெய்வம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பேர்ல ஆணை கொடுத்திருக்கிறார். ஆணை மீன்ஸ் அப்படின்னா உறுதிப்படுத்தி பேசி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அளவிற்கு தேவனுடைய ஆணை உறுதிப்படுத்தப்பட்டதை 3 சத்தியம் இந்த வசனத்தின் வழியா நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல ஆபிரகாமின் சந்ததிக்கு உலக ஆசீர்வாதம், உலக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆச்சரியமான சத்தியம் மறைஞ்சிருக்கு. நீங்களும் நானும் இந்த வசனத்திலிருந்து இந்த 3 சத்தியத்திலிருந்து என்ன கண்டுபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, ஆபிரகாமை விட இப்ப அது என்னன்னு விளக்கமா பார்க்க நமக்கு நேரம் இல்லை. முந்தின 3 வசனங்களை படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கீழ்ப்படிதல் என்னன்னு விளங்கும். பலமுறை சபையில கத்த பேசி இருக்கிறார். மறுபடியும் பேச நமக்கு நேரத்தை விரயமாக்க விரும்பல. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். ஆபிரகாமை விட அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? எதுக்கு கீழ்ப்படியணுங்கிறத ரகசியம். தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு. நீங்களும் நானும் தெய்வத்தினுடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? டெய்லி செக் பண்ணுங்க. அப்படி கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய உறுதியாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நானும் நாமும் சுதந்திரிக்க முடியும். ஆசீர்வாதம் வேணும்னு விரும்பினா மட்டும் வந்துருமா? ஆசீர்வாதத்தை தெய்வம் உறுதி அளிச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அது உங்களுக்கு எனக்கு வேணும்னா வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தை தான் உங்களே என்னையும் நிச்சயம் வர கொண்டு போகக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை இருக பிடிங்க, உங்களுக்கான ஜீவனா பிடிங்க. எந்த அளவுக்கு, எத்தனை வார்த்தைகளுக்கு, எத்தனை வசனங்களுக்கு, எத்தனை கேட்ட சத்தியங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்ச யோசிங்க. ஆசீர்வாதத்தை விரும்புற நம்ம அதை விட கீழ்ப்படிதலை விரும்பணும். அதுலதான் ஆசீர்வாதமே இருக்கு. இன்னும் தெளிவா நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா கீழ்ப்படிதலே ஒரு ஆசீர்வாதம். சோ தேவனே ஆணையிட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம் பலிக்க வேண்டுமானால் நான் கீழ்ப்படிய வேண்டும்.
நான் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் ஆணையிட்ட அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் வழி எனக்கு கொடுக்கப்படும் என்பது கிடைக்காம போயிடும். விளங்கிக்கிட்டீங்கன்னா பாக்கியவான்கள். இப்ப ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் ஒவ்வொன்னா சொல்றேன், குறிங்க. பிறகு ஒண்ணு ஒன்னா பார்ப்போம். முதல்ல ஜீவனுக்கான வசனம் கலாத்தியர் 3:8. மரணத்துக்கான வசனம் எபிரேயர் 12:16. முதலாவதாக ஜீவனுக்கான வசனம் கலாத்தியர் 3:8 வாசிக்க கேட்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் உணாதம் கண்டு. 1. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு. 2. ஆபிரகாமுக்கு விசேஷமாய் உண்டாயிருக்கிறது. 3. ஒரே வசனம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தைய ஜீவனுக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வசனம். இந்த ஒரே வசனத்துக்குள்ள 3 சத்தியங்களை கவனிக்கணும். எல்லாம் இங்க கவனிங்க. பேச ஆரம்பிச்சா இங்க கவனிச்சிடணும். மைய வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில பயங்கரமான தொடர்பு இருக்கு. அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை தான் இங்க வேதம் முன்னாக கண்டு அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படி என்ன வேதம் முன்னாக கண்டு அப்படின்னா, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை என்ன ஆக்குகிறாரா? நீங்களும் நானும் புறஜாதியா இல்லையா? உங்களையும் என்னையும் நீதிமானா ஆக்கி இருக்கிறாரா இல்லையா? அதற்கு மிக முக்கியமான ஜீவனுக்குரிய வார்த்தை எது? விசுவாசம். அது என்ன விசுவாசம் அப்படிங்கறத ரகசியம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இத விசுவாசிக்கிற ஒரு நபர் மானா மாற முடியும்? நீதிமானாய். ஒரு நபர்னா நீதிமான், ஒரு கூட்டம்னா நீதிமான். நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவின் மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும்? விசுவாசித்து நீதிமானா மாறணும். சோ விசுவாசித்து நீதிமானா மாறுவது ஆசீர்வாதம். அடுத்து பாருங்களேன். உனக்குள் சகல ஜாதிகள் என்ன செய்யப்படும்? உனக்குள், ஆபிரகாமுக்குள். இந்த ஆபிரகாம் யாருக்கு அடையாளமாக இருந்தான் அப்படின்னா, பிதாவிற்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளம். ஆபிரகாமுக்குள், உனக்குள் வருதா இல்லையா? பிதாவிற்குள். அங்கதான் மறைஞ்சிருக்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். பிதாவிற்குள், லிட்டரலா ஆபிரகாமுக்குள். ரகசியமா பார்த்தா யாருக்குள்? பிதாவிற்குள். சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் என்னன்னா நீதிமானா மாறுறது. பிதாவினுடைய சித்தத்திற்குள் நீங்களோ நானோ நீதிமானாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியம் இருக்கிறது. கவனமா கேட்கணும். சத்தியம் ரொம்ப முக்கியம். இது ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? அறிவிச்சிட்டாரு. பாத்தீங்களா? முதல்ல இயேசுவின் மரணம், அடக்க, உயிர்த்தெழுதல் வந்துச்சு. 2வது பிதாவின் சித்தம் வந்துச்சு. இங்க 3வது சுவிசேஷமாய் ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்டதுல யாரு வர்றா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஜீவவசனம் உங்களையும் என்னையும் நீதிமானாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஜீவவசனம். விசுவாசிக்கணும். பிதாவின் சித்தத்துக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அறிவிப்புக்கு, சுவிசேஷத்துக்கு முக்கியம் அளிக்க வேண்டும். இது எனக்கு ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்ப மரணத்துக்கான வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:16. ஒருவரும் தேசத்தலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக விட்டு போட்ட ஏசாவை போல இருக்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக. ஒரே வசனம் தான், அழகா நிறுத்தி வாசிச்சாங்க. 1வது சத்தியம் என்ன அப்படின்னா, ஒருவனும் வேசி கல்லனாகவும். வேசி கல்லனா இருந்துடக்கூடாது. இருந்தா ஆசீர்வாதம் போச்சு. வேசி கல்லனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இதை எடுத்து விளக்கி சொல்ல நமக்கு நேரம் கிடையாது. ஏசாவை பொறுத்த வரையில என்ன கல்லனாகவும் வாழ்ந்திருக்கான். நீங்களும் நானும் ஏசாவை போல வாழ்ந்துடக்கூடாது. வேசி கல்லன்.
வேசித்தனத்தையுடைய கல்லனாக வாழ்ந்துவிடக் கூடாது. வேசித்தனம் மனைவி இருக்கும் போது பலரிடத்துல, கணவன் இருக்கும் போது பலரிடத்துல, நல்ல வேசித்தனம். வேசி கல்லனா வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம் இருந்தும் அது இழந்துருவ. வேசி கல்லனா ஆகாதபடிக்கு வாழ்க்கையை கவனமா நடத்தணும். அடுத்து பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, யார போல? ஏசாவை. ஒருவேளை போஜனம் சொத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டானா. மூத்த மகங்கிறது ஒரு ஆசீர்வாதம். பழைய பாட்டு காலகட்டத்தினுடைய அடிப்படை. இயேசு முதல் பேரான குமாரன், அவர் அதை இழக்கல. உங்களை என்னையும் புத்திர சுவிகாரமா மாற்றி இருக்கிறார். உலகத்துல சோத்துக்கும் தண்ணிக்கும் உலக வாழ்க்கைக்காக உங்களை என்னைய சுவிகார புத்திரரா மாத்துறாரே, அதை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போக விற்று போடக்கூடாது. நான் தேவ குமாரனை கொண்டு புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தோடு வாழ்வதற்குரிய வாழ்க்கை முக்கியம். அதை விற்று போட்டு நான் என் வாழ்க்கையை இழந்துட மாட்டேன். அடுத்து பாருங்க, ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு, சீர்கெட்டவன் சத்தியத்துக்கு புறம்பாக வாழ்கிறவன். சீர்கெட்டவன் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கலாம்? வாழ்வான், தேவ ஜனங்கள பேர்ல வாழ்வான், ஆனா எதன் அடிப்படையில வாழ மாட்டான். அவ்வளவு சாமானியமா புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அறிஞ்சிக்க முடியாது. அறிஞ்சிக்கவே முடியாதா? முடியும். அதுக்கேற்ற எந்த போட்டு எடுக்கிறது இல்லையே. நம்ம எல்லாம் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்தியத்தை கேட்டதுனால சத்தியத்தின்படி நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்தியத்தை கேட்கிறவங்களா மட்டும்தான் இருக்கிறோம். ஆனா கேட்கிற நாம அதன்படி உணர்ந்து கைகொண்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கெட்டவன்? சீர்கெட்டவன். அடிக்கடி செக் பண்ணுங்க. ஏசா ஆபிரகாமுடைய, சொல்லுங்க சரியா தான் சொல்றீங்க, ஈசாக்கனுடைய மூத்த பிள்ளை. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் ஏசா, யாக்கோபு. முற்பிதாக்கள்ல இரண்டாவது முற்பிதாவா இருந்த ஈசாக்கனுடைய மூத்த பிள்ளை தான் ஏசா. ஈசாக்கு முற்பிதாக்கள்ல ஒருவனா இல்லையா? தேவ ஜனங்களுக்கு முற்பிதாக்கள்ல ஒருவன். அவன் பிள்ளை எதை இழந்துட்டான்? சிரேஷ்ட புத்திரபாகம். எதுக்காக இழந்தான்? சொத்துக்காக. வேசி தனம், போஜனம், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணோம்? சீர்கெடுக்கும், சீர்கெட்டு போக பண்ணோம். நீ எதுக்காக வாழ்ற? உன் குடும்ப வாழ்க்கையை எதுக்கு நடத்துற? உன் சரீர வாழ்க்கையை எப்படி நடத்துற? உன் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நடத்துற? எல்லாத்தையும் செக் பண்ண. ஜீவனை இழக்கக்கூடியதா, மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குதா? நல்லா முடிவெடுங்க. இத பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா ஜீவன் போயிடும், மரணம் எளிதா வந்து. நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? சேஷ்ட புத்திர பாகங்கிறது ஆசீர்வாதம் தானே. போஜனமோ வேசித்தனமோ வேசி கள்ளத்தனமோ சீர்கேடும் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிடும்? இழக்க செய்யும். உங்களை என்னை புத்திர சுவிகாரம் உள்ள பிள்ளைகளா வச்சிருக்கிறாருன்னா நாம வேசி கல்லனா இருந்துடக்கூடாது, போஜனத்துக்கு முக்கியம் கொடுத்து வாழ்ந்துடக்கூடாது, சீர்கேட்டுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை நடத்திடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியம் விளங்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை 12 சத்தியங்களா நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த 12 சத்தியங்களும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வம் அடுக்கி வச்சிருக்கிறார். ஏதோ கடமைக்காக தெய்வம் இதை செய்யல. நம்ம எல்லாருக்குள்ளும் ஜீவ தன்மை உண்டாக, மரணம் நீங்கி ஜீவன் உண்டாக இந்த 12 சத்தியத்தையும் ஜீவ ஆகாரமா கொடுத்திருக்கிறார். உலக மக்கள் எப்பவுமே உலக ஆசீர்வாதங்களுக்கு முக்கியம் கொடுப்போம். சத்திய மார்க்கத்தை சேர்ந்த நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கைய உலக ஆசீர்வாதத்துக்கு முக்கியம் கொடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முதல்ல இடம் கொடுத்து தெய்வம் எனக்கு உலக ஆசீர்வாதங்களை தருவாருங்கிற நம்பிக்கையோட நித்திய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்த அதற்குரிய தேடுதல்களை வேதத்துல நம்ம அவ்வப்போது செய்து பார்க்கிறோமா? விவரம் அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கும் இந்த வாரத்திலும்
எனக்கான ஆசீர்வாதத்தை நான் எதை முதன்மைப்படுத்தணுங்கிறத கண்டுபிடிக்க, வார்த்தைக்கு ஒத்து வசனங்களை தேட ஒப்பு கொடுக்க மனம் திரும்பலாமா? மைய வசன அடிப்படையில பார்க்கும்போது பிதாக்கள்ல முதல் பிதாவா இருந்த ஆபிரகாம் தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சந்ததிக்குள் உலகத்தின் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரை பெற்றுக் கொள்ள தேவன் ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார் என்று கேட்டோமே. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தெய்வத்தின் ஆணையை உறுதிப்படுத்த வாழ ஒப்பு கொடுக்கலாமா? மரணம் வேண்டாம், ஜீவன் வேண்டும். மரணம் வேணாம்னா நான் ஏசாவை போல வாழ்க்கை நடத்தக்கூடாது. போஜனம் எனக்கு பெருசு கிடையாது, வேசிக்கலனா வாழ்றது எனக்கு முக்கியம் கிடையாது, சீர்கட்டு வாழ்றதுல நான் எச்சரிக்கையா இருப்பேன்னு சொல்லி மனம் திரும்ப வேண்டாமா? வேதம் முன்னாக கண்ட ஒரு ஜாதியா இருந்த நான் நீதிமானா மாற்றப்படுகிறேன். இந்த வெளியேற பெற்ற ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம் பிதாவின் சித்தத்தின்படி குமாரனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் வழியாக ஆவியானவர் மூலம் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தினால் எனக்கு நமக்கு உண்டாக இந்த ஜீவனுக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? என்னென்னலாமோ வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நீதிமானா மாறணுமே, நீதிமானா வாழணுமே, நீதிமானா ஆசீர்வதிக்கப்படணுமேன்னு சொல்லி என்னைக்காவது விசுவாசத்துக்கு முக்கியம் கொடுத்து கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடிய ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறோமா? எனக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து எனக்கு ஆசீர்வாதம் தான் அது முதன்மையான ஆசீர்வாதம், நான் நீதிமானா ஆக்கப்படுவதும் நீதி செய்து நீதி உள்ள வாழ்க்கை நடத்தப்படுவதுமே என்பதை உணர்ந்து இந்த அதிகாரத்தின் சத்தியத்தை சுதந்திரிச்சு நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா மாற எடுத்துக்கொள்ளப்பட நான் சொல்லக்கூடிய அறிக்கை எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்ல கொடுக்கலாமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக நாமத்திற்கு கூடா கோடி மகிமையை செலுத்துகிறோம். ஆதியாகமோ 22ஆம் அதிகாரத்தின் 12 சத்தியங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் நீங்கி ஜீவன் உண்டாக 3 வித ஆசீர்வாதங்களையும் நீதிமான்களாக மாறி உள்ளும் புறம்பும் நித்தியத்திலும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ராஜரீகத்தை தொழுது சேவிக்கிறோம். அனுதின வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையோ உலக ஆசீர்வாதங்களையோ நித்திய ஆசீர்வாதங்களையும் குறிக்கிற வேத வசனங்களை தேட ஆராய தியானிக்க நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் மாற இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். Thank you.